ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நாம் இப்போ 3 மாதத்தில் எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ சீரீஸில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 98% ஆஃப் த வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேனலோட டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெல் நோட்டிஃபிகேஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ நீங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் கோட். நீங்கள் உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறத நிறுத்தாதீங்க. டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ஆர் ப்ரவுட். பெரும்பாலும் எல்லா எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடுக்கு மாறிடுச்சு. அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம செக்ஷன்ல எந்த கொஷினுக்கு வேணா மூவ் பண்ணிக்க முடியும். அடுத்து மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்ஸ் என்ன இருக்குன்னா செக்ஷன் வைஸ் டைம் லிமிட் இருக்குது. ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை சேவ் பண்ணிட்டு அடுத்த கொஷினுக்கு மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது ப்ரிப்பேர் பண்றதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லா எக்ஸாம் சென்டர்லையும் ரஃப் ஒர்க் ஷீட் கொடுக்குறாங்க. அதனால நாம அதை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததா ப்ரிப்பரேஷன் மோட்ல எந்த டாப்பிக்கையும் ஃபர்ஸ்ட் நாம விட்டுட்டு படிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணாதான் நம்ம ப்ரிப்பரேஷன் குவாலிட்டியான ப்ரிப்பரேஷனா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு டாப்பிக்கை விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஸ்லாட்ல நீங்க நெக்லெக்ட் பண்ண டாபிக்ல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா உங்களோட மார்க்கே அடி வாங்கிடும். அதுக்கப்புறம் இந்தந்த பாயிண்ட் மட்டும்தான், அதாவது இந்தந்த டாபிக் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவ் ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணாதீங்க. எல்லா டாபிக்லயும் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஷார்ட்கட்டை மட்டுமே வச்சு எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துடுங்க. எல்லா டாபிக்ல இருந்தும் பேசிக்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஏதாவது ஒரு டாபிக் சொதப்பினாலும் இன்னொரு டாபிக்ல நம்ம ஈஸியாக வர முடியும். ரைட்? ஸோ கட் ஆஃப் வச்சு பார்க்குறப்ப செக்ஷனல் கட் ஆஃப், ஓவரால் கட் ஆஃப்னு ஒன்று இருக்குது. செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கா இல்லையா அப்படின்றத நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. சில இடத்துல இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். பொதுவாக எக்ஸாமில் செக்ஷனல் கட் ஆஃபும் கிளியர் பண்ணி ஓவரால் கட் ஆஃபும் கிளியர் ஆனாதான் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கிளியர் ஆனதா அர்த்தம். கட் ஆஃப் மார்க்கை வச்சு மட்டுமே எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா கட் ஆஃப் மார்க் மட்டும் இப்போ 65 மார்க்னா நீங்கள் 66, 67 எடுத்தால் போதும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் 65க்கு கீழே தான் எடுப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கு பாருங்க, அதிக மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் எல்ஐசியோட அப்ரண்டிஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு. ரெண்டாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்க மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இதுல இருந்து கிளியர் பண்ணவங்க இன்டர்வியூக்கு போவாங்க. இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். இப்ப எல்ஐசி ஏடிஓல மொத்தம் 3 டைப் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரின்னா கேஸ்ட் வைஸ் ஜென்ரல் கேட்டகரி, அந்த கேட்டகரி கிடையாது. அதர் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஏஜென்ட் பேஸ்டுன்னு ஒன்று இருக்கு, எம்ப்ளாயி பேஸ்டுன்னு ஒன்று இருக்கு. எம்ப்ளாயி பேஸ்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் மட்டும்தான் பர்மனன்ட் ஜாபா கருதப்படும். மற்றதெல்லாம் இன்சென்டிவ் அந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்க. ஸோ நான் அதனால எம்ப்ளாயி பேஸ்டு இருக்கக்கூடிய ப்ராசஸை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ எல்ஐசி ஏடிஓட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செக்ஷன். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 30 கொஷின், குவான்ஸில் 35 கொஷின்ஸ், ரீசனிங் எபிலிட்டியில் 35 கொஷின்ஸ். ஸோ என்னடா மேக்ஸிமம் மார்க் 70 மார்க் தான் வச்சிருக்கானேன்னு அப்படின்னு பார்க்க வேணாம். இங்கிலீஷ்ன்றது எலிஜிபிலிட்டி, குவாலிஃபையிங் நேச்சர் தான். ஸோ உங்களோட குவாலிஃபையிங் மார்க், அதாவது செகண்ட் ஸ்டேஜ் கிளியர் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா அப்படின்றத குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் ரீசனிங் எபிலிட்டியும் வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணுவாங்க. ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 20 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக 60 மினிட்ஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபை ஆனாதான்ப்பா நீங்கள் கிளியர் ஆனதா அர்த்தம். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமோட எழுத வரவங்களுக்கு உண்டான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 செக்ஷன் தான். ரீசனிங் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, இது ரெண்டையும் சேர்த்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸ் வரும். 20 கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு 20 மார்க்ஸ். அதுக்கப்புறம் இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ், அதுக்கப்புறம் வொக்காபுலரி,
அதாவது சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் இந்த மாதிரி கூடிய எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 20 கொஷின்ஸ் வரும். அதுக்கு 20 மார்க். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்து அந்த செக்ஷன்ல இருந்து, அதாவது எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் இன்சூரன்ஸ் அந்த செக்ஷன்ல இருந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கொஷின்ஸ். இதுல ஒரு கொஷினுக்கு 120 மார்க்ஸ். ஸோ மொத்தமா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க். அடுத்துல மொத்த மார்க்ஸ் 100 கொஷின்ஸ், மொத்த மார்க் பார்த்தீங்கன்னா 160 மார்க்ஸ். டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போறவங்க எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 37. ஆக்சுவலி இன்டர்வியூ மார்க் வந்து 37ல இருந்து 42 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் மார்க் 37 வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க. ஸோ எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்க பாக்குறீங்க, ஏஜென்ட் பேஸ்டா இல்ல அதர் பேஸ்டா, ஜென்ரலா இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனா இல்ல எம்ப்ளாயி பேஸ்டா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எழுதும் போது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேகன்சிஸ் 2 ஸ்டேஜஸ் இருக்கு. அது கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ இதெல்லாம் மெயின்ஸ் எக்ஸாம், அதாவது ப்ரிலிம்ஸ்ன்றது குவாலிஃபையிங் நேச்சர், மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ 2 மார்க்கையும் சேர்த்து தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸோட செகண்ட் வீடியோவில் இருக்கோம். ஸோ இன்னும் 2-3 வீடியோஸ் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் பிளான், அதாவது எப்படி எந்தெந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த டாபிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஹையரார்க்கி உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட், அதாவது பிகினர்ஸ்க்கு 120 டேஸ் ப்ரிப்பரேஷன் பிளானும், ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கிறவங்களுக்கு 120 டேஸ் ரிவிஷன் பிளானும், அதாவது எக்ஸாம் 120 டேஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான ரிவிஷன் பிளான். ஸோ ரெண்டுமே பேங்கிங்க்கு எஸ்எஸ்சிக்கும் தனித்தனியாக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல அது வரும். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ வரும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.